ஹலோ மக்களே வணக்கம். மைவித்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்து இன்றைக்கி காலையில் அதிகாலையில் வந்தது. அது என்னன்னு பார்க்குறான் பார்த்தீங்கன்னா, நமது மைவித்ரி ஆட்ஸ் மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிடெட் கோயம்புத்தூர் நிறுவனத்தில் மேல் போடப்பட்ட கேஸ் சம்மந்தமான இந்த இதுவரை மொத்தமாக குற்றப்பத்திரிகை தயார் செஞ்சு பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் வந்து கடந்த 6/11/2025 தேதி அன்று குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து விட்டனர். அப்புறம் நீதிமன்றத்தில் வந்து மேல்முறையீடுக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ரிஜிஸ்டர் நம்பர் வந்து இந்த வாரம் வந்து தருவாங்களாம், பதிவு எண்ணு. அதுக்கு அடுத்தடுத்து வர்ற வாரத்தில் வந்து நீதிமன்றத்தில் வந்து வழக்கு விசாரணைக்கு வரும். சட்ட வழக்கறிஞர்கள் விவாதம் அக்ரிமெண்ட்டு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நீதிபதி வந்து அவங்க வந்து நம்ம கூர்ந்து பார்க்கணும்னா 2 அல்லது 3 மாதங்கள் விசாரணை வந்து வழக்கு விவாதம் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா நீதியரசர் தீர்ப்பு தான் வழங்குவார், அதாவது ஜட்ஜி அவங்க கொடுப்பாங்க அப்படிங்காங்க. மொத்தமாக குற்றப்பத்திரிகை இது வந்து சும்மா வந்து 6 கோடி ரூபாய் மட்டும்தான். ஆனால் நிறுவனத்தில் வந்து வங்கி கணக்கில் உள்ள தொகை வந்து பார்த்திங்கன்னா 116 கோடி முடக்கியிருக்காங்க. குற்றம் சாட்டப்பட்ட தொகையை விட 19 மடங்கு அதிகமாகவே உள்ளது. இப்போ நிறுவனத்தின் மேல் எந்த தவறும் இல்லைங்காங்க. பாமக நிறுவனத்தின் மேல் இதை வந்து புகார் கொடுத்து நிறுவனத்தை வந்து வங்கி கணக்கை வியாபாரத்தை குடோனிய பொருட்களெல்லாம் முடக்கி வச்சுருக்கலாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜட்ஜி வந்து சீக்கிரம் நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு நிதியரசர்னால் ஜட்ஜி தான் நினைக்கிறேன். நிறுவனம் வந்து மீண்டும் நல்லா செயல்படும் அப்படின்னுருக்காங்க. இதை கடைசியில் என்னென்னா, இதை வந்து 2 அல்லது 3 மாதங்கள் வரை காத்திருக்கணும் அப்படின்னு கடைசியில் போட்டிருக்காங்க. இப்போ எல்லாருமே இந்த இதை பார்த்துட்டு எனக்கு இந்த இது காலையில் வந்தது சரிங்களா, அன்றைக்கி காலையில் அதிகாலையில் 7:31 மணிக்கு. இதில் என்னென்னா பார்த்திங்கன்னா, இது எல்லோரும் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு இப்போ இனி நடக்க போகிற விஷயங்கள் தான் இதை போட்டிருக்காங்க. இன்னும் 2-3 மாதம் அப்படிங்கும்போது எல்லார் மனசுலையும் தோணும், ஏற்கனவே இப்படித்தானே 2-3 மாதம் சொல்லி 2 வருஷம் கடந்துட்டோம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நல்ல முடிவுகள் வரட்டும். ஏன்னா எல்லாருக்குமே இதில் வந்து எக்கச்சக்க கடன் ஆகிருக்கும். வட்டிக்கு மேலே வட்டி வந்து கடன் அதிகமாக தான் இருக்கும். மீண்டும் நல்ல ஒரு நிறுவனம் வந்து நல்லா செயல்பட்டால் எல்லாத்துக்கும் நல்லது தான். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். உங்களை மாதிரி தான் நானும் அப்படி இருக்கேன். வந்தால் எங்களுக்கும் லைஃபு நல்லாயிருக்கும். சரி, அடுத்தது ஏதாவது நல்ல ஒரு பதிவு வந்துச்சுன்னா நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.